வியாசர்பாடி SM நகரை சேர்ந்தவர் நாகேந்திரன். பிரபல ரவுடியான இவர் 1997 நவம்பர் 8 வியாசர்பாடியில் நடந்த கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த ஸ்டான்லி சண்முகம் என்பவரை நாகேந்திரன் தனது கூட்டாளிகளோடு சேர்ந்து கொலை செஞ்சார். இதுதான் நாகேந்திரன் செய்த முதல் கொலை. அடுத்தடுத்து அவர் மீது 5 கொலை வழக்குகள் பாய்ந்தது. இந்த நிலையில ஸ்டான்லி சண்முகம் கொலை வழக்கில் 1999 ஆண்டில் சென்னை 5வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் நாகேந்திரனுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கியது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் தாதா நாகேந்திரன். மனுவை விசாரித்த நீதிமன்றம் 2003 தண்டனையை உயர்த்தி ஆயுள் முழுவதும் சிறையில் கழிக்க வேண்டும் என தீர்ப்பு வழங்கியது. புழல், கடலூர், வேலூர் என வெவ்வேறு சிறைகளில் நாகேந்திரன் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில கடந்த 2024 ஜூலை 5 சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கை கும்பலோடு சேர்ந்து கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே சிறையில் இருந்த ரவுடி நாகேந்திரன், அவரது மகன் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன், ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, திருவேங்கடம் வழக்கறிஞர் அருள், ராமு, திருமலை என மொத்தம் 28 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இதுல ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டு கொல்லப்பட்டார்.